அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டாலை ஏத்து பணிந்த அருட்பெரும் ஜோதி தயவு. வணக்கம் நேயர்களே, நாம் கட்டிடமா கட்டமா ஜாதக கட்டமா நம்முடைய வீடா ஒரு மனிதன் உயர்வு நிலை அடைவதற்கு எது பொருத்தம் அப்படிங்கிறத பற்றி முதல் வீடியோ, இரண்டாவது வீடியோ, இப்போ மூணாவது வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் சில விஷயங்களை நான் சொல்ல தவறதெல்லாம் உண்டு. அது நிறையா நம்ம யோசித்து அதை பேச வேண்டியதாக இருக்கிற தருணத்தில், இப்போ ஒரு மனிதன் உயர்வு நிலை அடைவதற்கு ஜாதக கட்டமும் கட்டிடமும் இரண்டும் சரியாக இருக்க வேண்டும். அந்த தலைப்பில், அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இடம் தேர்ந்தெடுத்த உடனே அந்த இடம் செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ இருக்கட்டும், நம்ம என்ன செய்யணும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா சரியாக அமைஞ்சுக்கும். அதில் நம்ம சரியான வாசல், ஜன்னல், கிச்சன், பெட்ரூம், சாமி ரூமு, பூஜை ரூம்னு சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளையும் சரியாக நம்ம பண்ணிக்கிறோம். சில இடங்களில் ஒரு பக்கம் ஒரு அளவும், அதுக்கு நேர் எதிர்ப்புறமாக ஒரு அளவும், ரைட் சைடு ஒரு அளவும், லெஃப்ட் சைடு ஒரு அளவும் இருக்கும். இப்போ இந்த மனையை நம்ம விலை கம்மியாக கிடைக்குது, அல்லது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிடுறோம். தவறு இல்லை, எந்த இடத்த வேணாலும் வாங்கலாம். ஆனால் அதில் என்ன அப்படிங்கன்னாங்க, ஒரு அளவு என்னவோ ஆப்போசிட் அதே அளவு இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, வடக்கு பார்த்த மனை, இப்போ மேற்கு 30 அப்படின்னா கிழக்கும் 30, தெற்கு 60 அப்படின்னா வடக்கும் 60, அப்படி இருக்கலாம். சரி, இப்போ கிழக்கு என்ன செய்யுதுங்க, ஒரு 4 அடி அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி வாங்கிடுறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சமசதுரத்தை பார்த்து மீதி இடத்த கழிச்சிடணும். சதுரமாக இருந்ததுன்னா ஓகே, ஒரு இடம் அந்த கொஞ்சம் இழுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம நேர்படுத்தி அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடணும். என்னங்க இடம் இவ்வளோ ரேட்டு, இதை கட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2 கை 2 கால், ஒரு மூக்கு, 2 துவாரம், 2 கண் உள்ளது தான் மனிதனுடைய உருவம். 4 கண் இருந்ததுன்னா பார்க்க நிற்க முடியுமா? அதுபோல் என்ன முறையோ அந்த முறை 4 பக்கமே இருக்கணும். மேற்கு சைடு 30ன்னா கிழக்கு சைடு 30, தெற்கு சைடு 60ன்னா வடக்கு சைடு 60. இதெல்லாம் இல்லாமல் நம்ம மனையை ஒரு நிலையில் திருப்பணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மனை செலெக்ஷன் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஜோதிடர், வாஸ்து சம்பந்தமானவங்களை கூட்டிகிட்டு போய், இந்த இடம் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா, இந்த இடத்த வாங்கினா நான் இப்படி எதிர்பார்க்குறேன், எனக்கு இத்தனை ரூம் வேணும், இத்தனை பெட்ரூம் வேணும், இப்படி கிச்சன் வேணும், எனக்கு ஹால் இப்படி வேணும், எங்களுக்கு கம்ப்யூட்டர் ரூமு, பிள்ளைங்க படிக்கிறது, பூஜை ரூமு, இதெல்லாம் வாஸ்துப்படி அமையமான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கு பிறகு பணம் பற்றி ஒரு சாதாரணமாக ஒரு இடம் ஒரு 1000 ரூபா வச்சுக்குவோம், ஒரு சதுர அடி 1000 ரூபா, ஒரு சதுர அடி 1000 ரூபாய். இப்போ அந்த இடம் 1300 ரூபாய்க்கு கம்மியாக இல்லைங்கிறாருங்க. பக்கத்து இடம் 1000 ரூபாய்க்கு தான் போயிருக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஒரு 1000 சதுரடி கொஞ்சம் பணம் கூட போகுது, கவலையே படாதீங்க. ஜோதிடர் பார்த்து, வாஸ்து நிபுணர்கள் பார்த்து, வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த பாரம்பரியமாக இந்த தொழில் செய்கிறவங்கள கேட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா வாங்குங்க, அந்த இடத்த சிறப்பாக அமைச்சிடலாம், அருமையாக கொண்டு வந்துடலாம். இதில் இப்போ ஒரு இடம் எழுதிருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வாசல், தலைவாசல், அதாவது சில ஊர்களில் தாய் நிலையும்பாங்க, தாய் வாசல் எங்கே வைக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், கிச்சன் எந்த அளவுக்கு இருக்கணும், பெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்கணும், பூஜை ரூம் வைக்கிறதுல எல்லாருமே சும்மா கன்னி மூலையில் கொண்டு வச்சிடுறீங்க.
கருவறை வேறு, நம்ம ஹால் வேறு. இப்போ கோவிலில் வந்து கருவறையில் சாமி இருக்கும், வீட்டில் வந்து கருவறையில் சாமி வச்சோம்னா என்ன ஆகும்? தெய்வம் வந்து குடியேறும். அப்போ நாங்கள் வந்து அவங்க நம்ம குடும்பம் நடத்த முடியாது, அந்த நிலையில் உருவாக்குது. அதனால் நல்ல ஒரு நிபுணர்களை கூட்டிகிட்டு போய் அதை வந்து சரி பண்ணி எங்கெங்கே எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கிறங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இது இல்லாமல் பசுமாடும் கன்றுக்குட்டியும் நாம் அதிகமாக சொல்கிறோம். இப்போ அந்த இடத்த வாங்கின உடனே அங்கே ஒரு நல்ல நாள் குறித்து நவதானியம் போட்டு அதுக்கு வந்து ஒரு 10-20 நாள் 10-15 நாள் அதை விளைய வச்சு பசுமாடை குட்டி வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க அதுக்கு அதாவது காலை கழுவுறது, சும்மா தண்ணி சாஸ்திரத்துக்கு காலில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி விட்டுங்க, பூ போட்டு முன்னாடி தொட்டு கும்பிட்டு அந்த புல் விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா 20 நாளாக. ஏற்கனவே 2 வீடியோவில் பேசியிருக்கிறேன். நவதானியம் போடணும், அதுக்கு விளக்கு போடணும், சர்க்கரை வச்சு சாமி கும்பிடணும். அந்த சர்க்கரை எடுத்து நம்ம வீடு கட்டுற இடத்துக்குள்ளேயே ஈசானியத்தில் பிரம்ம மூலையில் தென்மேற்கு மூலையில் 3க்கு 3 மண் கிளறி அதில் நவதானியத்தை போட்டு விளைய வைக்கிறேன். அங்கே டெய்லி வந்து தீபம் போடுறோம், பத்தி சூடம் காமிக்கிறோம், அந்த கொஞ்சம் சர்க்கரை வச்சு சாமி கும்பிட்றோம். அந்த சர்க்கரையை எடுத்து சனி மூலையில் போட்டுக்கிட்டே வர்றோம். அது எறும்புகளுக்கு அன்னதானங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பாலக்குச்சி ஊன்ற நாளை தேர்ந்தெடுத்து அன்றைக்கி பசுமாடும் கன்றுக்குட்டியும் வர வச்சு அந்த பசுமாடும் கன்றுக்குட்டியும் வந்துங்க அந்த இடத்த அந்த சுற்றிலும் முள்ளெல்லாம் போட்டு வச்சுருப்போம். எதுவும் அந்த பயிர் விளைஞ்சி வரும்போது எதுவும் வந்து உள்ளே எதுவும் போயிடாமல் பாதுகாப்புக்காக பண்ணியிருப்போம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க அந்த நவதானியங்கள் விளைஞ்ச அந்த பயிர்களை வந்து பசுமாடு வாய் வைக்கும். இப்போ பசுமாடு வந்து சில பசுமாடுகள் வந்து வெறும் காற்றை மட்டும் விடும். இப்போ பசுமாடு வந்து ஒரு புஷ்ஷுன்னு ஒரு காற்றை விட்டு, வாய் வழியாக மூக்கு வழியாக ஒரு காற்றை விட்டு அந்த புல்லை 2 புல்லை பிடுங்கிருச்சு அப்படின்னா அது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பூமிக்குள்ளே என்னென்ன இருந்ததோ எல்லாம் வெளியே தெரிச்சு ஓடிடும். வேறு எந்த சக்தியினாலையும் அதை வெளியேற்ற முடியாது. இது வந்து கவனத்தில் வச்சுக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு போய் மண்ணை குமிச்சு அதில் பாலக்குச்சி நட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே உள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? உள்ள தெய்வம் வரணும். பசுமாடு மூலியமாகத்தான் கடவுள், தெய்வம், குலதெய்வம் அத்தனை சக்திகள், அதாவது உத்தமமான உயர்வான திவ்யமான சக்திகள் அனைத்தும் பசுமாடு மூலியமாக தான் வரும். பஞ்சகாவியமே வந்து தயிர், மோர், பால், நெய், கோமயம்னு சொல்கிறோமில்ல, சாணம்னு சொல்கிறோமில்ல, பஞ்சகாவியம் எல்லாமே பசுமாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பசுமாடு வந்து அந்த புல்லை வந்துங்க ஒரு 2 புல்லை பிடுங்கிருச்சு அப்படின்னா சுத்தமான திவ்யமான இடம் ஆயிடுதுங்க. இப்போ அது புண்ணுன்னு வாய் வச்சதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் அந்த புல்லெல்லாம் நம்ம பிடுங்கி அதுக்கே போட்டுட்டுங்க அந்த பசுமாட்டுக்கு வந்து பசுமாட்டுக்கு பூவும் பொட்டு வச்சு மாலையை போட்டு விட்டு, கன்றுக்குட்டிக்கு ஒரு சின்ன மாலை, பசுமாடுக்கு ஒரு மாலை போட்டு விட்டு, துண்டு வந்து கன்றுக்குட்டிக்கும், வேஷ்டி வந்து பசுமாடுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டு விட்டு, இப்போ அந்த பாலக்குச்சி ஊனி உங்கள் முறைப்படி உங்கள் ஊரில் அந்த வாஸ்து எப்படி கும்பிடுவீங்களோ அப்படி கும்பிடலாம். வழிபாடுங்கிறது வந்து வணக்கம் தானே தவிர நான் செய்கிற வழிபாடு தான் கரெக்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து இறைவனை வணங்கணும். இப்போ நான் இருக்கிறேன் ஒருத்தன், என் மனைவிக்கு நான் வந்து கணவன், என் பையனுக்கு நான் அப்பா, என் பொண்ணுக்கு அப்பா, எங்கள் சகோதரிகளுக்கு நான் வந்து அண்ணன் அல்லது தம்பி. அதுபோல் கடவுள் வந்து வழிபாடு முறைப்படி நம்ம எப்படி வேணாலும் கும்பிடலாம், அதில் தப்பு இல்லை. இதில் சிறப்பு என்னங்க அப்படின்னா அந்த பாலக்குச்சி ஒன்றையே இந்த பசுமாட்டுக்கு வந்து முன்னாடி வந்து பச்சரிசியும் சர்க்கரையும் வச்சு சாமி கும்பிட்டு முதல் விருந்து அந்த பச்சரிசியும் சர்க்கரையும் வந்து பசுமாட்டு ஒரு வாழைப்பழம், அருகம்புல் போட்டு பசுமாட்டு கொடுத்துடணும். பசுமாட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு வீட்டில் இருந்தாலும் இன்னொரு வீடு கட்டுவோம். அந்த வீட்டுக்கு அந்த மாடு வந்து அந்த பசுமாடும் கன்றுக்குட்டியும் வந்துங்க அந்த பச்சரிசி, சர்க்கரை, அந்த அருகம்புல், 2 வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு மாட்டு கொடுத்துட்றோமில்ல, அது சுத்தமாக சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாமி கும்பிட்டதுக்கு நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி இந்த வீட்டை அந்த தட்டு
அந்த பசுமாடு சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பச்சரி சர்க்கரை, அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுறது. கொண்டு போய் வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணி, அதாவது வீட்டு ஓனர், மனைங்கிறது வந்து மனைவி, மனை, இல்லத்து அரசி தான், இல்லத்து அரசன் அல்ல, இல்லத்து அரசி. அவங்க தினமும் அந்த அந்த தட்டை தொட்டு கும்பிட்டுக்கணும், தொட்டு கும்பிட்டுக்கணும், முகத்தில் வச்சுக்கணும். இப்படி டெய்லியும் பண்ண வீட்டு வேலை நடக்குது, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இப்போ எத்தனை கட்டடங்கள் வந்து கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது எத்தனை விபரீதங்கள் நடக்குது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இது பூர்வீகமாக பாரம்பரியமாக மகான்களும் சித்தர்களும் எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வர்ற நியாயமான வித்தை. இப்படி பண்ணிட்டா இதில் வந்து நல்ல நாள் சேர்ந்துருது, நல்ல நட்சத்திரம், நல்ல லக்கணம், இதெல்லாம் இப்போல்லாம் ஜோசியர்கள்லாம் நிறைய ஆயிட்டாங்க. ஒரு நல்ல நேரத்தை அவங்களாம் குறித்து கொடுத்துருவாங்க. அப்படி குறித்து கொடுத்தது பண்ணும்போது மிகப்பெரிய உயர்வான நிலையும் முன்னேற்றமும் அடைஞ்சிரும். ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம், அந்த புல் விளைஞ்சு, அந்த நவதானிய விளைஞ்சு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வந்து அது காலை கழுவி விட்டு உள்ள நம்ம கிரவுண்டில் அந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டி நிப்பாட்டி அதை காலை கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து அந்த புல் விளைஞ்சிருந்த அந்த நவதானியம் விளைஞ்சிருக்குது பார்த்தீங்களா, முளைப்பாரின்னு கூட சொல்லுவாங்க, அதை வந்து மேய விடணும். அதை சாப்பிட அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டி விடணும். இதில் கவனம், அது வாய் வைக்கணும். அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, நம்ம இடத்துல முத சாப்பிட்டது பசுவும் கன்றும் குலதெய்வமும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம முன்னோர்கள் ஆண்டவர்கள் வந்து கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, ஆண்டவன் வழிபாடு. கடவுள் வழிபாடு மனசாட்சிப்படி நடந்துக்கிறது, ஆண்டவன் வழிபாடு முன்னோர்கள் அவங்கெல்லாம் வர்றாங்க, அப்போ அவங்களையும் நம்ம மதித்து கூப்பிட்றோம். ஆண்டவன் வழிபாடு. இறை வழிபாடு எல்லா உயிர்களுக்கும் உணவு தர்றது தான். இந்த கோழிக்கு 2 இறையை போடுங்கன்னு சொல்கிறோம்ல, மாட்டுக்கு 2 இறையை போடுங்க, அதுபோல் இறை வழிபாடு. இப்போ இந்த இறை வழிபாடு, கடவுள் வழிபாடு, ஆண்டவன் வழிபாடு பரிபூர்ணமாக முடிஞ்சுது. பசுமாடு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க. அப்போ சிறப்பாக நடக்கும். அந்த வீட்டில் நடக்கிற காரியங்கள், அதாவது யதார்த்தமாக சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா வீட்டுக்கும் நடக்கும். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு வந்து அந்த நம்ம கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நவதானியத்தை போட்டு அந்த நவதானியம் 10-15 நாள் விளைஞ்சதுக்கப்புறம் அது விளைஞ்சிரும். பசுமாடை வர சொல்லி அதை சாப்பிட வச்சு அந்த அந்த வீட்டு வேலையை தொடங்கி அந்த வீடு முளைச்சி வரும், சிறப்பாக இருக்கும். அப்படி வந்துருச்சு, அப்படி வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதனால் வீடு கட்டுறவங்க ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டியது, இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடியே 2-3 இடத்த தேர்ந்தெடுங்க. இப்போ ஒவ்வொரு இடம் வந்து இப்போ என்னை வந்து கூட்டி போவாங்க, ஐயா நான் இடம் பார்த்துக்கிறேன், வந்து ஒரு வாரம் பார்த்து சொல்லுங்கள். போவேன், இடம் வேண்டாங்க வேறு இடம் பார்த்துக்குவோம், வந்துடுவாங்க. ஆனால் இன்னொரு நண்பர் அந்த இடத்த கூட்டி போவார். அவர் கூட்டி போகும்போது அந்த இடம் வந்து அவருக்கு ஒத்து வந்துடும். காரணம் என்னங்கன்னா பிரசன்னம் பார்க்குறது. அந்த இடத்துக்கு போய் காலை வச்சோன்னே என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, உனக்கு ஒத்து வருமோ ஒத்து வராதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. அதனால் எந்த திசையை பார்த்து வேணாலும் வீடு கட்டலாம். அதில் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த திசை, இன்னொரு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு திசை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் முதல் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு ராசி, அந்த ராசிக்கு நான் இந்த திசையை வச்சு கட்டுறேன், என் பையனுக்கு வேறு ராசி இருக்கும், அப்புறம் என்ன செய்கிறது. அதனால் வாஸ்துப்படி வீடு கட்டி வருங்கால சந்ததியினர்களும் உங்கள் பேர குழந்தைகளும் சிறப்பான உயர்வு நிலையை அடையிறதுக்கு தான் வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறது. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் வந்துங்க என்னென்ன கலர், என்னென்ன பொருளை எங்கெங்கே வச்சுக்கிறது. இப்போ வந்து நான் வந்து மீன ராசிக்கு சொன்னேன், மேச ராசிக்கு சொன்னேன், மிதுன ராசிக்கு சொன்னேன். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து கலர்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் குறிப்பாக ஒரு ராசிக்கு, இப்போ ஒரு கும்பராசி எடுத்துக்குவோம். கும்பராசியில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வந்து முன்னாடி வீட்டில் என்ட்ரன்ஸில் என்ன கலர் தெரியணும் அப்படின்னா
மஞ்சள் தாங்க தெரியணும். மஞ்சள் பச்சை, கும்பராசிக்கு மஞ்சளும் பச்சையும் அந்த வீட்டில் முன்னாடி முகப்பில் நிறையா அதாவது பளிச்சுன்னு தெரியணும். அடுத்து அப்படியே சிம்மராசி எடுத்துக்குவோம், பழுப்பு நிறம். கடகராசி எடுத்துக்குவோம், சிகப்பு நிறம். மீனராசி எடுத்துக்குவோம், சிகப்பு நிறம். இதெல்லாம் ஒரு வீட்டை பார்த்தோன்னே முன்னாடி தெரியக்கூடிய கலர், பளிச்சுன்னு முன்னாடி தெரியறது. அந்த போங்க ஒரு ரெட் கலரில் பளிச்சுன்னு இருக்கு ஒரு வீடு, அந்த வீடு தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதை கொண்டு வரணும், முகவரி கொண்டு வரணும். அதனால் நேயர்களே, வீடு இந்த உயிரும் உடலும் வாழ்வதற்கு, ஜாதகம்ங்கிறது நம்ம இருக்கிற வரையிலும் தான். நமக்கு பின்னாடி ஜாதகம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்ம ஜாதக கட்டங்கள் தேவைப்படுது. வீடுங்கிறது நம்ம சந்ததிகள் தலைமுறைகள் அத்தனையும் வாழக்கூடிய இடமா இருக்குது. அதனால் வீடு கட்டும்போது கவனமாக இருந்து, சிறப்பாக இருந்து, அதிகமான சிரத்தை எடுத்து ஒருத்தரை பக்கத்திலேயே வச்சு எப்படி செய்யணுங்கிறத முறைப்படி கட்டிக்கிட்டிங்கன்னா உன்னதமான உயர்வான வாழ்க்கை உறுதியாக உண்டு என்று கூறி, எங்களுக்கு வாஸ்து முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் வாஸ்து புருடராகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கும் நன்றிகள் பல கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.